ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். கடந்த 5 மாதங்களில் விட இந்த 6வது மாதத்தில் எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக அமைய வேண்டும், எப்படியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும், என்ன நோக்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த புதிய மாதத்தில் என்னுடைய ஜெப நேரத்தை நான் வீணடிக்காதபடி ஜெபத்தை சரியான முறையில் சரியான விதத்தில் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவரிடத்தில் கேட்போம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த நிமிஷத்திலும் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் வாசித்து பார்ப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளில் மாத்திரமா கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார்? முதலாவது பகுதி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டம் ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. சில நேரம் நாங்கள் ஜெபித்து பார்க்குறோம், எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. சில நேரம் நாங்கள் சிந்தித்து பார்க்குறோம், ஆனால் எங்களால் சில காரியங்களை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது. எனவே இந்த வார்த்தை நாங்கள் இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது, வேதத்தை வாசிக்கும்போது இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. மற்ற நாளில் என்னுடைய தனிப்பட்ட ஜெபமாக இருக்கலாம், குடும்பத்தின் ஜெபமாக இருக்கலாம், இல்லாட்டி குழுவாக இணைந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருந்தாலும் கர்த்தர் கேட்க மாட்டாரா? நிச்சயமாக கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் ஒரே விதமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஒரே தேவைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஒரே நோக்கத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் எங்கள் ஜெப வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள்ளாக வர வேண்டும். எப்படி என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்த்து நாம் ஜெபிப்பதை விட, நம்முடைய சகோதரருடைய வாழ்க்கையிலையோ சகோதரிகளுடைய வாழ்க்கையிலையோ அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சில போராட்டங்களை பார்த்து அதை விசாரித்து அவர்களுக்காக நேரத்தை செலவிட்டு ஜெபிப்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம். எனவே நாங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார், அதுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதை அந்த விடயத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குறோமா இருக்கிறார். எனவே இந்த ஆபத்து நாள்னு சொல்லும்போது, இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஒரு போராட்டத்தை நம்ம காணலாம். பலவிதமான போராட்டங்களை காணலாம். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்தின் பாதையிலும் சரி, சில விடுதலையை காண முடியாமல் சில கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆண்டவரை நான் நன்றாக ஜெபிக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், பிறருக்காகவும் ஜெபிக்கிறேன், ஏன் எனது ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று சில சஞ்சலங்கள், சில கவலைகள், சில மனபாரங்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனவே நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் நாங்கள் என்ன விதமாக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம்? இந்த புதிய மாதத்தில் நாங்கள் விரும்பினவருக்காக ஜெபிப்பதை விட மற்றொரு நபரை தெரிவு செய்து அவருக்காக நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டு ஜெபிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் கடந்த காலங்களில் நிறைய விண்ணப்பங்களுக்காக ஜெபித்தோம். ஆனால்
அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு சிலவைகள் மாத்திரம் நமக்கு பதிலை கொடுத்து நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை இன்று ஒரு மட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்குது. எனவே ஜெபிக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது அநேக கர்த்தருடைய திட்டங்கள் நம்மளை குறித்து நம்ம மேலே எப்படி இருக்குது என்று எங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியும். எனவே இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை விட ஒரு கஷ்டமான நபரை காண்றீங்க, அவங்களுடைய பிரச்சனையை கேட்குறீங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சில பழக்க வழக்கத்தை நம்ம காண்கிறோம். அவர்களுக்காக ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்வதை விட அவருடைய சூழ்நிலையை மாற்றி அவரை உன் வழியில் நடத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அநேக நேரங்களில் நாங்கள் எங்களுக்காக நிறையா நேரம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், என்னை தைரியப்படுத்தும், என்னை திடப்படுத்தும், என்னை வல்லமையாக நடத்தென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது எங்களுடைய பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறவராக இருந்தாலும், ஆனால் ஒரு மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரே அவரை ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை விரும்புகிறாரோ அதை அவருக்கு சந்தித்து கொடும், அவருடைய குடும்ப சூழ்நிலையை மாற்றும், அவருடைய சிந்தனையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று ஜெபிக்கிறது குறைவு. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நாம் கண்ட சில அனுபவங்கள், நாம் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பார், நம்ம நின்று கொண்டு ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பார், நாம் அமர்ந்து ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பார். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் சில மனுஷருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமும் ஒரு சில பிரச்சனைகள் மாத்திரம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் சந்திக்கிற பிரச்சனையை விட மற்றவர்கள் சந்திக்கிற பிரச்சனை பெரிதான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு சில இடத்துல அநேக மன பாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு விடுதலையை காண முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பயுமே தன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஒரு தோல்வியான மன சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இன்றைக்கு விடுதலை இல்லையா, இன்றைக்கு சமாதானம் இல்லையா, யார் என்னை விசாரிப்பா, யார் என்னை நடத்துவார் என்ற ஒரு மன பாரத்தில் சில நேரம் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஒரு நேரத்தை எடுத்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது, அந்த நபருடைய பெயரை சொல்லி ஜெபித்தாலும் கர்த்தர் அதுக்கு பதிலை கொடுப்பார். அந்த நபருடைய பெயரை சொல்லாவிட்டாலும் ஆண்டவர் அதுக்கு பதிலை கொடுப்பார். யாராவது ஒருவரை தேடி பார்த்து இக்கட்டான நிலைமையில், கஷ்டமான ஒரு நிலைமையில் கடந்து, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை காண முடியாதபடி, சமாதானத்தை காண முடியாதபடி, ஒரு விடுதலையை காண முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே இந்த காலகட்டத்தில், நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். யாரை சந்தித்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நாங்கள் கேட்கிறோம், ஆனால் கேட்டுட்டு நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆனால் கேட்ட நொடி பொழுதிலே இந்த நபருக்காக நான் ஜெபிக்க போகிறேன், இந்த மாதம் இந்த நபருக்காக என் நேரத்தை செலவிட போகிறேன், இந்த மாதம் அந்த நபருடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், இந்த மாதம் அந்த நபருடைய தொழிலுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், இந்த மாதம் அந்த நபருடைய ஊழியத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன், இந்த மாதம் எனக்காக நேரத்தை செலவிடுவதை பார்க்கிலும் இன்னொருத்தருக்கு நான் செலவிடுவதே என்னுடைய வாஞ்சியாக மாற வேண்டும் என்று நான் முதலாவது தீர்மானிக்க வேண்டும். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெப வாழ்க்கை சோர்ந்து போகிற ஒரு ஜெப வாழ்க்கை கிடையாது. அது எங்களை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கையாக முதலாவது அமைய வேண்டும். அந்த அடுத்த விஷயம், நம்மளுடைய ஜெபம் மற்றவர்களை தைரியப்படுத்தி மற்றவர்களை தாங்கக்கூடிய ஒரு ஜெப வேலையாக மாற வேண்டும். எனவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்னவென்றால், எங்களுடைய பிரச்சனையிலே நாங்கள் நின்று, எங்களுடைய சூழ்நிலையிலே நாங்கள் நின்று சில காரியங்கள் நம்ம காணாதபடி, பார்த்து கொண்டிருக்காதபடி மற்றவருடைய விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, விசாரித்து பார்த்து, அவருக்காக
எங்களுடைய நேரத்தை செலவிடும் போது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். எனவே இந்த வார்த்தையின்படி ஆபத்தினால் மாத்திரம் கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல, நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரம் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். நம்ம எப்படியாப்பட்ட நிலைமையில சோர்ந்து போய் இருந்தாலும், ஒருவேளை பலவீனப்பட்டிருந்தாலும், அந்த மாதிரி நிலைமையிலிருந்து நாங்கள் ஜெபித்தாலும் கூட கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களுக்காக ஜெபிச்சு இன்றைக்கு ஒரு சோர்வான ஒரு நிலைமையில நாங்கள் இருக்கிறோமா, கொஞ்சம் அதாவது மற்றொருக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தப்படுவோம். ஏனென்றால் கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை எல்லா வேளையிலும் கேட்கிறவராயிருக்கிறார். ஜெபம் என்பது தேவனோடு வைக்கிற ஒரு உறவு. அந்த உறவில்தான் மற்றவர்களோடு எங்களுக்கு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த முடியும். எனவே இந்த மாலை வேளையில கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு என்னவென்றால், எப்பொழுதும் அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் மற்றவர்களுக்காக ஜெபித்தது போல நாங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தானே இந்த புதிய மாதத்துல அநேக தடைகளிலிருந்து, அநேக பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். நாங்கள் எதை செய்தால் ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குவார் என்றால், நாம் நம்மளுடைய ஜெப நேரத்தை மற்றவருக்காக, இந்த நபருக்காக, இந்த குடும்பத்துக்காக, இந்த ஒரு ஊழியக்காரருக்காக நான் ஜெபிக்க போறேன்னு எப்போ நீங்கள் தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த நிமிஷமே நம்முடைய அநேக பிரச்சனைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே எங்களுடைய இந்த ஜெப வாழ்க்கையில இந்த மாதம் ஒரு மாற்றத்துக்குள்ள வருவோம். அநேகருக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு பழகுனவர்களுக்கு மாத்திரமல்ல, எங்களோடு பழக்கம் இல்லாத மற்ற சகோதரர்களுக்கும் ஜெபிக்க நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை மாற்றி நம்மளையும் மற்றவர்களையும் அவருடைய வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. எங்கள் ஜெப ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்கித்தாங்க. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் வந்திருக்கோம் சுவாமி. கடந்த 5 மாதங்களிலும் நீங்கள் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தது போல இந்த புதிய மாதத்திலும் எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அந்த குடும்பங்களுக்காக, அந்த நபர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். மறுபடியும் அவர்கள் எழும்பி இந்த மாதம் ஒரு புதிய வல்லமையோடு, ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புதிய தைரியத்தோடு மற்றவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கட்டளிடும். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.